ஹாய் வீவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலச பூஜை நடக்குமா நடக்காதான்னு சொல்லி தான் கேள்விக்குறியாக இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாக இந்த சீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா மாதிரி ஒரு மோசமான தங்கச்சி எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி தான் ரசிகர்கள் எல்லாம் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரகலா அக்காவுக்கே குழி தோண்ட பார்க்குறாங்க. அக்காவே கொல்ல துணிஞ்சவங்களுக்கு இது என்ன பெரிய விஷயமான்னு சொல்லி தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கலச பூஜையில் ஒரு அம்மாவோட சாமுண்டீஸ்வரியோட நகையை கொண்டு வந்து அந்த அம்மா இது மாதிரி நகை சாமுண்டீஸ்வரர் தான், இவர் தான் எனக்கு கொடுத்தாரு, இவர் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி ராஜராஜன் மேலே ரொம்ப பழி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம கார்த்தி சும்மா இருப்பாரா? கார்த்தி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் மாமாவோட வேலை கிடையாது, என் மாமா ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காரசரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மாவோட நகை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்போ ரேவதி இருந்துக்கிட்டு இது எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ண மாட்டார், இதெல்லாம் யாரோட திட்டம்னு சொல்லி தெரியும்னு சொல்லிட்டு கார்த்தி இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் பார்த்து சந்திரகலா இருந்துக்கிட்டு ஒரு வேமா சாமுண்டீஸ்வரிக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் மோசம் போயிட்டீங்கக்கா, ரொம்ப மோசம் போயிட்டீங்கக்கா, மாமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார் இல்லைக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க்கா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சொல்லும் போது ரொம்பவே சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் வேமா அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணை பார்க்கும்போது இது யார் ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை கண்டுபிடிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் இப்போ ஒன்று சேர்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. சந்திரகலாவும் சிவனாண்டியும் போட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக்கும் சாமுண்டீஸ்வரி ஒன்று சேர்றதுக்கான ஒரு வழிவகை செஞ்சிருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதியோட பிளான் படி அம்மாவையும் கார்த்தியும் எப்படி சீக்கிரம் ஒன்று சேர்த்து மாமையும் ஒன்று சேர்த்து கண்டிப்பாக நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.